Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல ABC ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ஜூஸ் ரொம்ப சூப்பரா உங்க ஸ்கின் டோன்ல சேஞ்ச் கிடைக்கக்கூடிய ஒரு ஜூஸ். நீங்க ஈஸியா கலர் ஆகிறது பார்க்கலாம். ரொம்ப நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணனும்ங்கற எந்த அவசியமும் இல்ல. உங்கள பாடியை வெயிட் போடாம மெயின்टेन பண்றதுக்கும் இது ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஒரு டயட் ஜூஸ் பிளஸ் பியூட்டி ஜூஸ். இத எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்பிள் எதுக்கு நம்ம இதல யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தாக்க உங்க blood sugar level கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி cholesterol increase பண்றதை ஸ்டாப் பண்ணும். ஈஸியா டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அப்புறமா நம்ம பீட்ரூட் எடுத்துக்க போறோம். பீட்ரூட் வந்து உங்க blood sugar level அதாவது blood sugar level வந்து ரொம்ப சூப்பரா கண்ட்ரோல் பண்ணும். blood வந்து ஈஸியா சர்க்குலேட் பண்ண யூஸ் பண்ணும். blood level இன்கிரீஸ் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு க்ளோவும் ஷைனிங் லுக்கையும் பார்க்கலாம். நல்லா ஃபேர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் நிறைய எடுத்துக்கிட்டா கேரட் ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. அதே மாதிரி கண்ணுக்கும் நல்லது. டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கேன்சர் கூட வராதுன்னு சொல்றாங்க. பட் அதே மாதிரி ஸ்கின்னோட நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் க்ளோ லுக் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். கூட லெமன் வந்து விட்டமின் சி ரிச் ஃப்ரூட். ஆக்சுவலா நல்ல புளிப்புத்தன்மை இருக்கறனால உங்களோட கொலஸ்ட்ராலை பர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸ்ல சேர்த்துக்கும்போது பீட்ரூட்டோட ஸ்மெல் வராது. நீங்க குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஜூஸ். ஆக்சுவலா கூட ஜிஞ்சர் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கொலஸ்ட்ராலையும் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறனால ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். இது வந்து ரெண்டு பேருக்கு அப்படிங்கறனால நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துர்க்கேன். நீங்க ஒரு ஆளுக்கு அப்படினா மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட நம்ம இப்போ ஒரு பீஸ் அளவு இஞ்சியும் நான் ஒரு லெமன் எடுத்துர்க்கேன். ஒரு லெமன் ஃபுல்லா நான் இதல புளியல. இது ஆல்ரெடி யூஸ் பண்ண லெமன் அப்படிங்கிறதுனால நான் குட்டி லெமன் எடுத்து வச்சிருக்கேன். ஜூஸ் பார்த்துட்டு ஆட் பண்ணிப்பேன். கூட ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வெள்ளையாவே இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணியில இப்படி வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கருத்து போகாது. இந்த அளவு சைஸஸா கட் பண்ணிக்கோங்க. அரையிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் விட கொஞ்சம் பெருசா அந்த கேரட் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்ல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்பதான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்ப blade வந்து சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா அரைப்பட்டு வரும் நமக்கு. அடுத்ததா நம்ம கேரட் எடுத்துக்கலாம். அப்புறம் பீட்ரூட், இஞ்சி, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் புளிஞ்சிக்கலாம். இந்த லெமன்லயே போதுமான அளவு சாறு இருந்துச்சு. அதனால நான் இந்த லெமன் யூஸ் பண்ணல. அதிலே கரெக்ட்டா இருந்துச்சு எனக்கு லெமன் ஜூஸ். இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துடலாம். இந்த ஜூஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படினா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா ஒரு ஃபுட் சாப்பிட்டு ஒரு 4 மணி நேர கேப்க்கு அப்புறம் வயிறு எம்டியா இருக்கிற மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல கூட இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வர்க் ஆகுறது தெரியும். இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. கூட நான் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இத நம்ம வடிச்சுக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரை எதுமே சேர்க்க கூடாது. நேச்சுரலாவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இந்த ஜூஸ். கூட லெமன் சேர்க்கறனால அந்த பீட்ரூட் ஸ்மெல், கேரட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் இருக்காது. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஜூஸ். அதே மாதிரி சீக்கிரமா ஃபேர் ஆகிறத பார்க்கலாம். இது ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா ஃபேரா இருக்கறவங்க அவங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு ஷைனி லுக் தெரியும். அதே மாதிரி டார்க்கா இருக்கவங்களோட உடம்புல நல்ல ஒரு கலர் சேஞ்ச் தெரியும். நீங்க டார்க்கா இருக்கீங்க அப்படினா அந்த ஸ்டேஜ்ல இருந்து முன்னாடி ஸ்டேஜுக்கு வருவீங்க. ரொம்ப சூப்பரா ஃபேர் ஆக்கும் இந்த ஜூஸ். அதே மாதிரி உங்க டைஜஸ்டிவ் லெவலை ரொம்ப சூப்பரா மெயின்टेन பண்ணும். அதனால நீங்க வெயிட் போட மாட்டீங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ். 2 in 1 ஜூஸ். அதனால தான் இத மிராக்கிள் ஜூஸ்னு கூட சொல்வாங்க.
நீங்கள் அதிகமாக கண்ட ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த அளவு ஜூஸ் கிடச்சிருக்கு. நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் 2 பேருக்கான ஜூஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம ஜூஸை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஜூஸ் குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டோன் எப்படி எந்த லெவலில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அமுக்கிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.